குளிர்காலத்திலிருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த சைபீரியன் கிரேன்ஸ் பல ஆயிரம் மைல்கள் பறந்து இந்த இடத்துக்கு வருதுங்க. இந்த கங்காருவை நாம ஆஸ்திரேலியால அதிகமா பார்க்கலாம். புலி கூண்டுக்குள்ள இருக்கும் போதே நீங்க 2 பேரும் இவ்வளவு பயப்படுறீங்களே, ஒருவேளை அந்த புலி கூண்டை விட்டு வெளியே வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்க. என்ன அங்க நின்னு வேடிக்கை பாக்குறீங்க? தலைவருக்கு சாப்பாட கொண்டு வாங்க. என்னவோ ரொம்ப உழைச்ச மாதிரியே நம்மள போய் சாப்பாடு கொண்டு வர சொல்றாரு. சரியான சோம்பேறி. நாள் பூரா தூங்குறது சாப்பிடுறது தான் வேலை. இவரு வேற என்னதான் வேலை செய்யறாரு? டோலு அதான் தூங்கும் போது அழகா கொரட்டை விடுறாரு. 2 பேருக்கும் அங்க என்ன அப்படி ஒரு சிரிப்பு? அப்படி என்ன பெரிய ஜோக் அடிச்சிட்டீங்க? சீக்கிரம் போய் சாப்பாட கொண்டு வாங்க, போங்க. நம்ம ரொம்ப டயர்டாயிட்டோம். நம்ம தலைவருக்காக மழை போற சாப்பாடு கொண்டு வர வேண்டியதா இருக்கு. உன்னோட காது என்னாச்சு? என் காதை விடு, உன் காதை பாரு. காலையில 2 பேரும் ஆரம்பிச்சிட்டாங்களா? டோலு போலு, உங்களுக்கு என்ன ஆச்சு? 2 பேருக்கும் என்ன ஆச்சு? பிரச்சனை ஆயிடுச்சு பீம். உன்னோட ஃப்ரெண்டு காளியாவும் டோலு போலுவும் கழுதையாவும் மாடாவும் மாறிட்டாங்க. காளியா, ஒரு நிமிஷம் யோசி. நீ யாருங்கறத மறந்துட்டு இப்படி எல்லாம் பண்ற? நீ யாருங்கறத யோசிச்சு பாரு. நீ காளியா? டோலு போலு, கொஞ்சம் அமைதியா இருங்க. இதென்ன ஆச்சரியமா இருக்கு. இவங்க எப்படி மிருகமா மாறினாங்க? முதல்ல இவங்களை நம்ம தடுத்து நிறுத்தியாகணும். எனக்கு தெரிஞ்சதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. கரெக்டா சொன்னீங்க. சூப்பர் ஐடியா கொடுத்திருக்கீங்க. அங்க பாருங்கப்பா, காளியாவோட இடுப்புல ஏதோ புக்கு மாதிரி இருக்கு. அப்படின்னா இது பாபாவோடதான் இருக்கணும். அந்த சிங்கம் இவங்களை துரத்தும் போது தவறி கீழே விழுந்திருக்க வாய்ப்பு இருக்கு. சடு ஜடு குடு குடு சம் தம் படுகிடு. மிருகமாய் மாறி நீ தவறுகள் செய்தாய், இனி மனிதனாய் மாறி நன்மைகள் செய்வாய். என்ன எங்க இருக்கேன்? நாங்க 2 பேரும் பயங்கரமா உழைச்ச மாதிரி
நம்ம தலைவர் ரொம்ப கவலையில உட்கார்ந்துட்டு இருக்காரு. பின்ன என்னவா, மறுபடியும் பீமத்தான கேப்டனா நியமிச்சிருக்காங்க. நம்ம தலைவர் மறுபடியும் தோத்து போயிட்டாரு. அட, மறுபடியும் தலைவருக்கு என்ன ஆயிடுச்சு? இந்நேரம் அவருக்கு நம்ம மேல கோபம் வந்திருக்கணுமே. என்னாச்சு தலைவா? இன்னைக்கு உங்களுக்கு எங்க மேல கோபமே வரலையே. உங்க மேல கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? நீங்க உண்மையை தானே சொல்றீங்க. பீம் தான் எப்பவுமே ஜெயிக்கிறான், அப்புறம் நான் எப்பவுமே தோத்துக்கிட்டு இருக்கேன். ஒரே ஒரு தடவையாவது நான் ஜெயிச்சே ஆகணும். இத பாருங்க தலைவா, நீங்க ஜெயிக்கணும்னா அதுக்கு நாங்க சொல்ற வழியில போங்க, கண்டிப்பா ஜெயிப்பீங்க. அது எப்படின்னு சொல்லு. நான் பீமையும் அவனுடைய நண்பர்களையும் இந்த போட்டியில எப்படி தோக்கடிக்கிறதுன்னு எனக்கு சொல்லி கொடுங்க. தலைவா, நீங்க மறுபடியும் சரியாவே யோசிக்க மாட்டேங்கிறீங்க. யாரையும் ஏமாத்தி யாராலையும் ஜெயிச்சிட முடியாது. நேர்மையாவும் கடுமையா உழைச்சாதான் நம்மளால எந்த போட்டியிலையும் ஜெயிக்க முடியும். நாங்க சொல்ற வழியே நீங்க கடைபிடிச்சாலே போதும். நாங்க 2 பேரும் உங்களுக்கு உதவி செய்ய தயாரா இருக்கோம். இதுதான் எனக்கு தேவை. சக்திக்கு ஒரு அட்டகாசமான ஃபார்முலா. இத பத்தி இதுக்கு முன்னாடி யாரு கேட்டதும் இல்ல, பார்த்ததும் இல்ல. இந்த ஃபார்முலால இப்ப ஒண்ணு தான் குறைச்சல். அந்த ஒண்ணு எங்க கிடைக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப நான் ஆக போறேன் அதிக பலசாலியா. இப்போ நீங்க இவங்க கூட சேர்ந்து பயிற்சி பண்ணுங்க. என்ன ஆரம்பிக்கலாமா? காளியா, அந்த மரம் வரைக்கும் நம்ம ஒரு பந்தயம் வச்சுக்கலாம். நான் ஓடி வரேன், நீ சைக்கிள் ஓட்டிக்கிட்டே வா. நீ ஜெயிச்சிட்டா என் பங்கு லட்டு எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட கொடுக்கறேன். பயிற்சி எடுக்கும் போது எதுக்காக குறுக்க வந்து இப்படி தடுக்கிறீங்க? உங்க கூட தான் எங்க போட்டி நடக்க போகுதா? நீங்க தான் எங்களுக்கு எதிரா சைக்கிள் பந்தயத்துல சைக்கிள் ஓட்ட போறீங்களா? இந்த குட்டி பையன் கூட போட்டியில கலந்துக்க போறானா?
யாரு குட்டி பையன் யாரு வீரன்னு நாளைக்கு நடக்கிற ரேஸ்ல தெரியும். ஆமா, கண்டிப்பா நாளைக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா உங்களை தோக்கடிக்கிறது எங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது. நாளைக்கு ரேஸ்ல நாம யாருங்கறத அவங்களுக்கு காட்டணும். யாரெல்லாம் என் கூட இருப்பீங்க? காளியா, நீ போய் முதல்ல இந்த ரேஸ மூடி. நான் இவங்க எல்லாரையும் ஒரு வழி பண்ணிட்டு வரேன். நான் ஜெயிச்சிட்டேன். காளியா, நீங்க முன்னாடி வந்து மன்னர் கையால கொடுக்கிற டிராஃபிய வாங்கிக்கோங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அது வேற ஒண்ணும் இல்ல, அந்த சத்தம் என் வயித்துல இருந்து தான் வந்தது. எனக்கு ரொம்ப பசிக்குது. வேண்டான்னு தோணுது. என்ன சொல்ற? மேல பாரு, இருக்கும். சாப்பிட்டே ஆகணும். சரிப்பா, நான் மரத்து மேல ஏறி உனக்காக பழத்தை பறிச்சு கொடுக்கறேன்னு. நிஜமாவா? ரொம்ப சுவையா இருக்கு. அப்படியா? அப்போ நானும் அம்மா, நீ என்ன சொன்ன ஜகு? நானும் ஒரு பழத்தை பறிச்சு சாப்பிட போறேன்னு சொன்ன ராஜு. கொஞ்சம் சத்தமா பேசு. நீ பேசுறது எனக்கு கேட்கவே இல்ல ஜகு. ராஜு. பீம், பீம், நீ வந்துட்டியா? இங்க பாரு, எனக்கு எதுவுமே கேட்க மாட்டேங்குது. பீம், இந்த மரத்துல இருந்து ஒரு பழத்தை சாப்பிட்டுட்டேன். அதுக்கப்புறம் அது கேட்கவே மாட்டேங்குது. ஏதாவது பண்ணு பீம். இந்த மரத்துல இலைகளையே காணுமே. ஒருவேளை இது என்ன சொல்ற பீமு? இந்த மரம் அரக்கனா இருக்க வாய்ப்பு இருக்கா? பயமா இருக்கே. இப்பவே கண்டுபிடிக்கிறேன். பாத்தீங்களா, நான் தான் சொன்னேன்ல. குணப்படுத்த முடியும். அப்படியா? எப்படின்னு சொல்லு. அவனை குணப்படுத்தணும்னா எல்லா பழங்களையும் மொத்தமா நீ சாப்பிட்டுடணும். அப்படியா? சரி. சந்தோஷம். ஆனா ஒரு விஷயம், என்கிட்ட இருக்கிற மொத்த பழம் இந்த பொடி. பரவாயில்லையே, இந்த பழம் நல்ல சுவையாத்தான் இருக்கு. பாருங்க, பீமால பழங்களை சாப்பிடவே முடியல. பீம், என்னாச்சு? வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சு. ஆகணும். அவனுக்கு பழங்களை கொடுங்க. இங்க என்ன நடக்குது? நான் பேசுறது உங்க எல்லாருக்கும் கேக்குதா? நான் பேசுறது உனக்கு கேக்குதா? ஆமா, முடிஞ்சது. எப்படி மரமா மாறுனீங்க? நான் இந்த காட்டுக்குள்ள சில செடிகளை தேடித்தான் உள்ள வந்தேன். எனக்கு அங்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா அங்க நீ நல்ல மனசு கொண்டவன் பீம்.
உன் நண்பனுக்காக நீ எதையும் செய்ய துணிஞ்சு நின்னு இருக்க பீம். இன்னொரு நண்பன் தானே வருவான். ஆஹா என்ன போலு, நாம ஒரு பழத்தை எடுத்து நம்ம காளியாக்கு கொடுத்திருந்தா சூப்பரா இருந்திருக்கும். ஆமா, நாம அப்ப காளியாவை திட்டுனா கூட அவன் காதுக்கு எதுவுமே கேட்காது. அது சரி, என் காது செவிடாகணும்னு நீங்க 2 பேரும் ஆசைப்படுறீங்க. போடாதீங்க போடாதீங்க, எங்க ஓடுறீங்க? என்னால ஓட முடியல, நில்லுங்க. ஸ்பேஸ் ரிசர்ச்சோட இந்த ஆனிவர்சரி ப்ரோக்ராம்ல இப்ப கௌரவிக்க போறோம். அவர் ஸ்பேஸ் ரிசர்ச்ல ஒரு சாதனையை செஞ்சிருக்காரு. இதுல பறவைங்கெல்லாம் நல்லா நிம்மதியா படுத்து தூங்கும். எனக்கு இப்ப நிம்மதி தான் தேவை. நேரமே சரியில்லைன்னு நினைக்கிறேன். என் தலை போயிடும் போல இருக்கே. அருமையான சிம்மாசனம் தான் என் மாய மந்திரத்துக்கு ஒரு அற்புதமான நாற்காலியா இருக்க போகுது. என்னோட சிம்மாசனம் எங்க போச்சு? பீம், நீங்க எதுக்காக தரையில உட்கார்ந்திருக்கீங்க? அது என்னோட சிம்மாசனம் திருடு போயிடுச்சு. அப்பனா நீங்க இன்னொரு சிம்மாசனத்தை வாங்கிக்கலாம்ல மகாராஜா. எனக்கு வேற எந்த சிம்மாசனமும் வேண்டாம். என்னோட சிம்மாசனம் தான் எனக்கு வேணும். அதுவும் உடனே எனக்கு வேணும். மகாராஜா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் கூடிய சீக்கிரமே உங்களுடைய சிம்மாசனத்தை மீட்டு கொண்டு வந்துடுறேன். பீம், அங்க பாரு. திருடன் கண்டிப்பா அந்த ஜன்னல் வழியா தான் உள்ள வந்திருப்பான். ஆனா அவனால எப்படி அவ்வளவு உயரத்துல இருந்து வர முடிஞ்சது? அப்படின்னா இதுக்கு இதுதான் அர்த்தம். அந்த திருடன் இதுக்குள்ள பறந்துதான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். அந்த திருட பறந்துதான் உள்ள வந்திருக்கான். என் பின்னாடி வாங்க. இது நிச்சயமா அந்த சூனியக்காரியோட வேலையா தான் இருக்கணும். ஆனா அவங்களுக்கே அந்த சிம்மாசனம் தேவைப்படுது. ஒருவேளை அவளுக்கு குதிக்கிறதுன்னா ரொம்ப பிடிக்கும் போல. அப்படின்னா அது காளியா, நம்ம மகாராஜாவுடைய சிம்மாசனம் மெத்து மெத்துன்னு இருக்கும். அது குதிச்சு குதிச்சு விளையாட ரொம்ப நல்லா இருக்கும். அங்க பாருங்க, அந்த மாந்திரிகக்காரியுடைய கோட்டை இருக்கு. அங்க பாரு பீம். ராஜு, சீக்கிரம் எல்லா ஜன்னலையும் மூடிடு. அப்பதான் இவ தப்பிக்க முடியாது. போட வேண்டியது நீங்க தான் பசங்களா. நீ இந்த சிம்மாசனத்தை திருடி இருக்க கூடாது. சிம்மாசனத்துல உட்கார்ந்தா நான் தப்பிச்சுட்டேன். சரி கிளம்புங்க. மகாராஜா அவரோட சிம்மாசனத்துக்காக அங்க காத்துட்டு இருப்பாரு. ராஜு, இன்னைக்கு மேட்ச்ல கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன்.
இந்த ராஜு உன்னோட பார்சல். அடடா, இந்த காம்பஸ் உண்மையிலேயே நமக்கு உதவியா இருக்கும். இதுல ஒரு முள்ளு தெரியுதுல, அந்த முள்ளு எப்பவுமே வடக்கு பக்கத்தை தான் காட்டும். அப்படியா? இது கையில இருந்தா நம்ம தொலைஞ்சு போகவே மாட்டோம். அது சரி ராஜு, இத உனக்கு யார் அனுப்புனாங்க? ப்ரொஃபசர் டூம் கேட்டோ தான். போன தடவை அவரை பார்க்க நான் போனேன்ல, அப்ப வழி தவறி போயிட்டேன். இனிமே அந்த மாதிரி வழி தவற மாட்டேன். காளியா, ராஜு கிட்ட அந்த காம்போஸ கொடுத்துடு. எதுக்கு திருப்பி கொடுக்கணும்? இது ஒண்ணும் சின்ன பசங்க விளையாடுற விளையாட்டு பொருள் கிடையாது. சரி, உனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னா அதை நீயே வச்சுக்கோயே. ஆனா அந்த சிகப்பு பட்டனை மட்டும் அழுத்தாத. ஏன் அழுத்த கூடாது? காளியா, எப்படி இருந்தது? சரி, உன்கிட்டயே வச்சுக்க. இந்த பிரயோஜனம் இல்லாத பொருள் எல்லாம் எனக்கு தேவையில்லை. எதுக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லாத. இதுல இந்த சிகப்பு பட்டனை நான் உனக்காகவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த தலைவர் உன்கிட்ட இருந்து இத புடுங்குவாருன்னு உனக்கு ஏற்கனவே தெரியுமா? இவன் தான் எல்லாத்தையுமே புடுங்குவானே. அது மட்டும் இல்ல, நம்ம காளியா யாரோட பேச்சையும் எப்பவுமே கேட்கவே மாட்டான். சிகப்பு பட்டனை அழுத்தாதன்னு சொன்னா போதும், உடனே அவன் அதை அழுத்திடுவான். பிரமாத ஜக்கு, நீ கோல் போடாம தடுத்துட்ட. சரி, இருட்ட போகுது. நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். பை சுட்கி. பை. ஆஹா, டொண்டன் ஆண்டியோட லட்டுக்கு ஈடே இல்ல சுட்கி. இத சாப்பிட்டா வயிறு நிறையுது, ஆனா மனசு இன்னும் வேணும்னு கேக்குது. ஆமா, அது இல்லாம இத சாப்பிட்டா நமக்கு நல்ல சக்தியும் கிடைக்குதுல்ல. பீம் நிறைய லட்டு சாப்பிடுறதுனால தான் அவ எல்லாரையும் விட பலசாலியா இருக்கான். அவன் மட்டும் தானா? ஏன் நான் இல்லையா? என்ன கேள்வி இது? நீயும் தான் ரொம்ப பலசாலி ராஜு. இந்த ராஜு கிட்ட அப்படி என்ன சக்தி இருக்கு? உங்க எல்லார விடையும் மிகுந்த பலசாலி யாருன்னா அது நான் தான். ஆமா, எங்க தலைவரை விட பலசாலி வேற யாருமே இல்ல. உன்னை எத்தனை தடவை பீம் குஸ்தில தோக்கடிச்சிருக்கான். அதுக்கு அப்புறமா உன்னை விட பலசாலி இல்லைன்னு நீ எப்படி சொல்ற? குஸ்தியில யாருக்கு வேணும்னாலும் அதிர்ஷ்டம் அடிக்கலாம். ஆனா ஒண்டி கொண்டி என் கூட மோதி என்ன தோக்கடிக்க சொல்லு பாப்போம். ஓ, அப்படியா? அப்ப சரி, போட்டி ஆரம்பமாகட்டும். என்ன பீம்? ஆனா ஜகு, என்ன பீம் ஆனே இழுத்துட்டு இருக்க? கேளு காளியா, உங்க சண்டை இங்க இல்ல, எல்லாருக்கும் முன்னால கடத்தெருவுல நடக்கும். சாயங்காலம் வரைக்கும் என்ன வேணாலும் செஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் பீம் உன்னை நிச்சயமா தோக்கடிப்பான். யாரு ஜெயிக்கிறாங்க யாரு தோக்குறாங்கங்கறத நாம சாயந்தரம் பாத்துருவோம். என்ன சொல்றீங்க? அருமையான கலவை. ஒன்னா சேர்த்து என்னுடைய வேர்வையும் அதுக்குள்ள கலந்து நினைச்சது கிடைச்சிருச்சு. நான் தான் மோயா. என்னோட பேரை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் உங்க எல்லாரையும் என்ன மாதிரியே அழகாக்கிடுவேன். என் அழக பார்த்து மயங்கி பயந்து இவங்க ஓடுறாங்களோ. கவலையே படாதீங்க, என்கிட்ட ஒரு அருமையான கிரீம் இருக்கு. பயன்படுத்தி பாருங்க, அழகாயிடுவீங்க. இப்ப டோலக் ஒரு ஆட்டி படைக்க போறேன். அதுக்கப்புறமா மோயா யாருன்னு அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஏன் சும்மா கத்திக்கிட்டே இருக்கீங்க? உங்களால வாய் மட்டும் சும்மா இருக்கு. கத்தலைங்க, நீங்க தான் கத்திட்டு இருக்கீங்க. கோபம், வெறுப்பு, வைத்தறிச்சல், பழிக்கு பழி. 11, 12, 13. என்ன தப்பு தப்பா என்றீங்க? உங்களுக்கு ஒழுங்கா என்ன கூட தெரியாதா? காளியா, ஊரை இப்படி ஏமாத்தாத. என்னது திடீர்னு? யானைக்குட்டி சொன்னது கேட்கலையா? மானம் போகுதே.
உங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். எல்லாரும் வாழ்க்கையில வருத்தமா இருக்கீங்களா? வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க விரும்புறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றிக்க வேணுமா? அப்படின்னா வாங்க என்னோட சந்தோஷமான மாளிகைக்குள்ள. ஒரு பொற்காசை கொடுத்துட்டு நீங்க உள்ள தாராளமா போகலாம். இது என்னது? ரொம்ப அலட்டிக்காத. உன்னால என்ன எதுவும் செய்ய முடியாது. இங்க பாரு, எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. நான் எல்லாரையுமே சந்தோஷமா வச்சிருக்கேன். அதுக்கு எனக்கு பணமும் கிடைக்குது. உனக்கு சந்தேகமா இருக்கா? அதோ அங்க பாரு. உன் ஆட்டத்தை எப்படி முடிக்கிறேன்னு பாரு. இப்ப நீங்க எல்லாரும் இங்கேயே தான் இருக்க போறீங்க. அது ஒண்ணு. விளையாட்டு இன்னும் முடியல பீம். இப்ப நீ இதுக்கு பதில் சொல்லு. பீம், எதுக்காக இந்த மாதிரி பண்ண? எனக்கு அம்மா கிட்ட போகணும். அழாத செல்லம், சிறைச்சாலையில உனக்கு அம்மா கிடைக்க மாட்டாங்க. ஆனா அங்க உன்னை நல்லா கவனிச்சுப்பாங்க. பீம், அந்த வண்ணமாயன் வந்தான் பீம். கோபுவோட வண்ணத்தை மட்டும் எடுக்கல, 2 குட்டி பசங்களோடதும் இந்த ஊரோட மொத்த வண்ணங்களையும் நான் எடுத்துக்கிட்டேன். போதும், நிறுத்து. எல்லாரோட வண்ணங்களையும் திருப்பி கொடுத்துரு. இல்லன்னா உன்னை இப்போ நீயும் இங்க இருக்க மாட்ட. உன்னோட இந்த கருவியையும் நான் உடைச்சு போட போறேன். வேண்டாம். நம்ம பார்க்கிறதுக்கு அழகா இருக்கோம்ல? இதுல தானே ரொம்ப அழகா இருக்கேன்.